வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய வீட்டு அறையில பல்லிகள் தொடர்ந்து கத்திட்டே இருக்குதா? அது நல்லதா கெட்டதா? இல்ல கனவுல நீங்க அடிக்கடி பல்லியை பத்தி பார்க்கீங்களா? அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதுவரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தன சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லாத ஜீவன்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நடக்க இருக்குது நல்லதா கெட்டதா முன்கூட்டியே தெரியும்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க. மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட வாயிலா ஜீவங்களுக்கு தெரியுமாங்க. நாய், பூனை, பசுமாடு, பறவைகள் என்று வாயிலா ஜீவங்கள் வீட்டில் வளர்க்கும் பழக்கம் நம்ம இடத்துல பாரம்பரியமாகவே தொன்று தொட்டு இருந்து வருதுங்க. காலகாலமாக பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வரும் கஷ்டத்தையுமே இந்த வாயிலா ஜீவங்கள் தன்னாகத்தை ஏற்றுக்கொள்ளுது. வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் தான் வீட்டில் இருக்க நாய், பசு, பறவை இல்லைன்னா ஏதாவது உயிரினம் நாம் வளர்க்கும் ஒரு வாயிலா ஜீவனுக்காக உயிரை விடுன்னு சொல்லுவாங்க. இதே அனுபவத்தில் நாம் பார்த்துருப்போம். இப்படி வாயிலா ஜீவன்களுக்கு நமக்கு எப்போதுமே ஒரு பந்தம் இருக்குதுங்க. இதே போல தான் பள்ளி நம்முடைய வாழ்வில் நல்லது கெட்டது சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாக பார்க்குறோம். பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும். பல பள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்குங்க. அப்போது தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அமானுஷமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி நடமாடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்கிறதுனா அதை எப்படி விட்டு விடுங்க. உணவுப் பொருட்களை மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கிற பள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடாதீங்க. அது பாவம். சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியிலையும் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு பின்னால் பள்ளி இருக்கும். ஆனால் அது சத்தம் எழுப்பாது. அவருடைய வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பலைன்னா என்றாலும் அது ஏதோ ஒரு அபாச குணத்தின் அறிகுறி தாங்க. வாரந்தோறுமே வெள்ளிக்கிழமைகளை குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காமிங்க. 5 வார வெள்ளிக்கிழமை இதை இப்போ தொடர்ந்து செய்து வந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே போதுங்க. உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போட துவங்கிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்குங்க. அதே போல தாங்க நீங்கள் சில நல்லது கெட்டதை சந்திக்கும் போது சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறுவீங்க. பள்ளி சத்தம் போடும். அப்போது நம்ம அறியாமலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுங்க. இந்த வேலையை செய்தாலே சரியாக வரும் என்று ஒரு தீர்மானத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி பள்ளியினுடைய சத்தம் நமக்கு நன்மை தான் செய்யுங்க. பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கவலை வேணாம். பால் சாம்பிராணி தூபம் போட்டாலே போதும். பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்குங்க உங்களுடைய வீட்டில். அது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமோ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது உணர்த்தக்கூடியது அங்கே இருக்குது. பள்ளியும் நம் வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வம் தாங்க. எங்களை பார்த்திங்கன்னா பள்ளி பார்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் அடையாளமாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான சகுனத்தை சொல்லுதான். இது பாதுகாப்பு, கருவுறுதல் அல்லது செழிப்பு பற்றிய செய்தியாக விளக்கப்படுது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்து புராணங்களில் பள்ளிகள் சில கடவுள்களையும் தெய்வங்களுடன் தொடர்புடைய வீட்டிற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே வீடுகளில் பார்த்திங்கன்னா பள்ளி அதிகமாக இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள் கதவு திறக்க இடத்துலையும் ஜன்னல் ஓரங்களில் இருந்து நம்மை பயமுறுத்தும். மேலும் சில நேரங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் பயங்கரமாக ஒருவித சத்தத்தை எழுப்பி கொண்டே இருக்கும். இந்த பள்ளி சத்தத்தை கவுளி சத்தம்னு சொல்லுவாங்க. ரீதியாக நீங்கள் பள்ளிகளை வீட்டில் இருப்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பண வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும்னு சொல்லலாங்க. நல்ல காரியத்திற்கு செல்லும் போது அல்லது சுப காரியம் பற்றி நினைக்கும் போது பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அந்த காரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறணும் நம்பிக்கையாக பலருக்கு இருந்து வருது. பள்ளி பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது. சிலரது வீடுகளில் பூஜை அறையில் வெள்ளி பள்ளி செய்து வைத்து வணங்கி வராங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா தங்கப்பள்ளி இருப்பதை பலரும் பார்த்துருப்பீங்க. இதே போல தான் காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோயிலையும் தங்கப்பள்ளி இருக்குது. இதனை தொட்டு தரிசனம் செய்து விட்டு வந்தாலே போதுங்க நமக்கு உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகி விடுன்னு ஐதீகமத்தில் சொல்லியிருக்காங்க. வீட்டில் குபேர மூலையில் தென்மேற்கு திசையில் பள்ளி சத்தமிட்டுச்சுன்னா விருந்தினர்கள் வருவாங்களாம். அதாவது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் வழியில் வருகை உண்டாகுமா. அதனால் நம்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. மூலையில் வீட்டினுடைய தென்கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா வீட்டில் ஏதேனும் ஒரு கலகலம் வர வாய்ப்பு இருக்குது.
மேலும் சில நாட்களாக அந்த வீட்டிற்குள்ள ஏதேனும் ஒரு கெட்ட செய்தி வரலான்னு அர்த்தமாங்க. கிழக்கு திசையில பள்ளி சத்தமிட்டுச்சுன்னா ராகு கிரகத்தினுடைய தன்மை வீட்டின் கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் நல்லதல்ல. அதனால தான் நம் மனதில் பயமும் கெட்ட செய்தி வரக்கூடுன்னு என்பது கிழக்கு திசையில சத்தமிடுவது நல்லதல்லுங்க. வாயு மூளையாக இருக்கக்கூடிய வடக்கு திசையில பள்ளி சத்தமிட்டுச்சுன்னா நல்லது நடக்கும். அதாவது உங்க வீட்டுல சுப செய்திகள் தேடி வரும்னு அர்த்தங்க. பள்ளிகள் பார்த்தோன்னா சில சமயங்களில் குறியீட்டு அர்த்தத்தோடு தான் ஆன்மீக உயிரினங்களாக சொல்லியிருக்காங்க. இவை பார்த்தீங்கன்னா மாற்றம், தகவமைப்பு, மீளுருவாக்கம், உள்ளுணர்வை குறிக்குதுங்க. சில நம்பிக்கை அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியை சந்திப்பது ஒருவருடைய வாழ்க்கையில நெகிழ்வானதாகவும் மாற்றத்திற்கு திறந்ததாகவும் இருக்கும் நினைவூட்டாக கருதப்படுது. முறை கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் போது கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் பள்ளிகள் ஒரு நன்மை பயக்கும் பாத்திரத்தை வகிக்குது. சில கலாச்சாரங்களில் பள்ளியை பார்ப்பது சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாகவும் சமநிலை வைக்கவும் செய்யுது. வீட்டில் பள்ளியை பார்ப்பது ஒரு எச்சரிக்கை அறிகுறியாகவோ வரவிருக்கும் ஆபத்தை அடையாளமாகவோ தான் பார்க்கணும். இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செய்தியாக இல்லைன்னா ஒருவர் சூழலாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலுக்கு கவனம் செலுத்தணும் அறிகுறி. பள்ளிகள் இல்லாத கைகளால் மீண்டும் உருவாகும் திறனுடைய நெகிழ்ச்சி மற்றும் புதுப்பித்திறன் அடையாளமாக கருதப்படுது. ஒரு பள்ளியை பார்ப்பது மாற்றத்தை தழுவுவதற்கு வலிமையும் விடாமுயற்சியுடன் சவால்களை சமாளிப்பதற்கு ஒரு நினைவூட்டலாக விளக்கப்படுது. நல்ல காரியத்துக்காக செல்லும் போதோ அல்லது சுப காரியம் பற்றி நினைக்கும் போது பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அந்த காரியம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். இரவு நேரத்தில் ஒருவித சத்தத்தை எழுப்பியபடி அச்சத்தை தரும். நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் பள்ளி சத்தம் போட்டாலே ஏதேனும் தவறாக நடக்குமா எனும் அச்சம் இருக்குது. உண்மையிலே இது தேவையற்ற அச்சம் மட்டுமே என பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அது பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியை நீங்கள் கண்டிங்கன்னா நம் வீட்டில் செல்வ பெருக போகுதுன்னு அர்த்தங்க. நம் வீட்டில் நுழைவாயில் ஒரு பள்ளியை கண்டிங்கன்னா நமது முன்னோர்களுடைய ஆசை நமக்கு கிடைத்திருக்குதுன்னு அர்த்தம். நமது பித்ருக்கள் நம் வீட்டில் குடியேறி இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம் வீட்டில் நுழைவாயிலேயே இறந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா அது கெட்ட சகுனத்தின் அடையாளங்க. இரவில் பள்ளி சொல்லும் பலனும் நல்லது. பல தருணங்களை பார்த்தீங்கன்னா கனவுகளில் பள்ளியை காப்போம். கனவுல ஒரு பள்ளியை நீங்கள் துரத்துவது போல கனவு கண்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்திலிருந்தே முயற்சி செய்த ஒரு விஷயத்த விரைவில் அடைய போவீங்கன்னு அர்த்தம். இரண்டு பள்ளிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டிங்கன்னா வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பள்ளி தரையில் ஊர்ந்து சென்றால் நிலநடுக்கம் ஏற்பட போகிறதுன்னு அர்த்தமாங்க. பெரும்பாலும் நம் கண்ணில் படும் பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகுன்னு அர்த்தம். லட்சுமி தேவி நம்மளுடைய வீட்டில் குடியேறுகிறாள் என்று அர்த்தங்க. உங்களுடைய வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்காது. எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்குன்னு சொல்லப்படுது. போலதாங்க அச்சய திருதிய நாளில் பள்ளியை அவ்வளவு இடத்துல யாராலும் பாட முடியாதான். ஏன்னா அச்சய திருதிய நாளில் தான் மட்டும் பள்ளிகள் மனிதர்களுடைய யாருடைய கண்ணுக்கு படாமல் ஒளிந்து கொள்ள வேணும்னு வாஸ்து பகவானும் கட்டளை இட்டிருக்காங்களாம். பள்ளி பார்த்தீங்கன்னா தலையில் விழுந்துச்சுன்னா அவருக்கு வர இருக்க கெட்ட சகுனத்தை குறிக்குதுங்க. அவருடைய கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி சொல்லும் எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பள்ளி பார்த்தீங்கன்னா தலையில் விழுந்துச்சுன்னா மற்றவர்களுடைய கடும் எதிர்ப்போ மன நிம்மதியை இழக்க நேரிடுங்க. தலையில் பள்ளி விழுந்துச்சா அவரின் உறவினரோ அல்லது தெரிந்தவரோ மரணம் ஏற்படலாம். இதனால தான் மன நிம்மதியை இழப்பாங்க. இது போன்ற கெட்ட சகுனத்தை உணர்த்துதுங்க. பள்ளி பார்த்தீங்கன்னா நெற்றின் மீது விழுந்துச்சுன்னா நல்ல சகுனமாக பார்க்கணும். நெற்றியில் இடது பகுதியில் விழுந்துச்சுன்னா கீர்த்தி கிட்டணும். வலது நெற்றியில் விழுந்துச்சுன்னா லட்சுமி கடாட்சம் ஏற்படணும் சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. தலைமுடியில் பள்ளி விழுந்துச்சுன்னா மேலும் ஒரு வகையிலான நன்மை நிகழும்னு சொல்லப்படுது. பள்ளி விழும் பழங்கள் முகத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா அவர்கள் வீட்டிற்கு உறவினர் வருகை இருக்குன்னு அர்த்தங்க. பள்ளி பார்த்தீங்கன்னா புருவத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா ராஜ பதவியினும் உயர் பதவியில் உள்ளவர்களிடத்து உதவி கிடைக்குங்க. கன்னங்களில் மீது விழுந்துச்சுன்னா ஏதேனும் ஒரு காரணத்துக்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடும்னு அர்த்தம். நம்முடைய உடம்பு மேலே வலது கையிலனா வலது காலில் பள்ளி விழுந்துச்சுன்னா அன்றைய தினம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பாதத்தின் மீது பள்ளி விழுந்துச்சுன்னா வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம்.
தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்துச்சுன்னா மிகவும் விலை மதிப்புமிக்க பொருட்களான தங்கம், வைரம், வைடூரியம், ரத்தனம் போன்ற பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.